ஆண்டவருடைய சமூகத்திற்கு எப்பொழுதும் நாம் வரும்போது கர்த்தர் என் கூட என்ன பேச போறாருன்னு தாகத்தோடையும் வாஞ்சையோடையும் வரணும். ஆமேன். யார் யார் தாகத்தோடு வர்றாங்களோ அவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெறுமையாக விட்டதே இல்லை. ஆமேன். யார் யார் ஆண்டவர் பேசணும்னு வாஞ்சியோடு வர்றாங்களோ கர்த்தர் அவர்களை கட்டாயம் அவர்கள் நினைக்கிறத விட அதிகமாக நிரப்பி தான் அனுப்புவார். ஆமேன். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க? கில்கால். பைபிள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் கில்கால். இன்னைக்கு இந்த வார்த்தையை வைத்து தான் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற உங்கள் அடிமைத்தனத்தின் நிந்தையை இந்த நாளில் புரட்டி போட்டதுனால அது பேர் என்னது? கில்கால். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு இன்றைக்கு புரட்டி போட்டார். இன்னும் சத்தமாக சொல்லுங்க, இன்னொரு டைம். கர்த்தர் புரட்டி போட்ட மாதிரி சொல்லுங்க. கர்த்தர் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு இன்றைக்கு புரட்டி போட்டார். ஹல்லேலூயா. இந்த கில்கால் என்ற வார்த்தைக்கு உருட்டி விடப்படுதல், வீல் மாதிரி ரோல் பண்ணி விடப்படுதல், ரோலிங் அப்படிங்கிறது அர்த்தம். அதற்கு தமிழில் ரொம்ப எக்ஸாக்டாக என்ன வார்த்தை சொல்லலாம்னா புரட்டி போடுதல். என்னது? புரட்டி போடுதல். கர்த்தர் சில காரியங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அந்த கில்கால் என்னப்படுகிற அந்த வார்த்தையின் அர்த்தத்தின்படியே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நிந்தையை சுமந்து நீங்கள் வந்திருக்கலாம். சில அடிமைத்தனத்தின் நுகங்களை சுமந்து கொண்டு இருக்கலாம். சில வியாதிகளை சுமந்து கொண்டு இருக்கலாம். சில பொல்லாத சத்துருடைய கட்டுகளை சுமந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை புரட்டி போட்டு விட்டார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இந்த நாளிலே கர்த்தர் அதை புரட்டி போட்டார். ஆமேன். ஸோ கில்கால் இந்த வார்த்தையை நம்ம ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பின்னாடி பேக் ஸ்டோரி என்னங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு இந்த கில்காலை பற்றி சில காரியங்களை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு கேளுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு இங்கேருந்து கடந்து செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் புரட்டப்பட்ட அனுபவங்களை பார்க்கும்படிக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். சில இடங்கள் புரட்டி போடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். சீஷர்கள் இன்னும் ஒரு சில ஸ்திரீகள் ஆண்டவருடைய கல்லறையை நோக்கி ஓடுறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு தூபவர்கள்லாம் இட்டு வாசனை பொருட்கள்லாம் ஆண்டவருடைய சரீரத்துக்கு வைக்கணும்னு அந்த அதிகாலை வேளையில் போகும்போது, வாரத்தின் முதல் நாளில் ஓடி போய் கல்லறை கிட்ட போகும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இயேசுவுடைய கல்லறையின் முகப்பில் அந்த வாயிலில் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டு அதை லாக் பண்ணியிருந்தாங்க. அதை மூடி, அந்த குகை மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீகள் ஒரு காரியத்தோடு போகிறாங்க. யார் நம்மளாம் சேர்ந்து இந்த கல்லை என்ன பண்ண முடியாது? புரட்டி போட முடியாது. அந்த கல் அவ்வளோ பெரிய ஒரு கல், ரொம்ப வெயிட்டான ஒரு கல். நம்ம பெண்களாய் போயிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசையோடு போயிட்டு இருக்கோம். இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவா அப்படின்னு அவர்கள் பேசிக்கொண்டே போகும்போது அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. ஆமேன். இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்களை இது நமக்காக யார் புரட்டி தள்ளுவா? இந்த பொருளாதார பிரச்சனையை நமக்காக யார் புரட்டி போட போறா? இந்த வேதனைக்கு யார் முடிவை நமக்கு தரப்போகிறா? இந்த காரியத்திலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை வரும்? இதற்கு யார் நமக்கு சப்போர்ட் பண்ண போறா? இதற்கு யார் நமக்கு ஒத்தாசையை நிற்க போறான்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கிற இதே வேளையில நீங்க ஏறிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க போறீங்க. அது ஏற்கனவே புரட்டப்பட்டுருச்சு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? விசுவாசத்தோடு ஏறிட்டு பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு பாரமாய் தோன்றுகிற கற்களை அவர் புரட்டி போட்டு விட்டாரா ஆல்ரெடி? ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாமா? இங்கே இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய எல்லா அடிமைத்தன காலங்கள், எகிப்து தேசத்தில் இருந்த காலங்கள்லாம் முடித்து வெளியில் வந்து செங்கடல்,
இன்னும் ஒவ்வொரு அற்புதங்களையா பார்த்து கண்மலையிலிருந்து தண்ணீர் ஊற்றுகள் வர்றது, ஆண்டவர் அவங்கள மன்னாவினால் போஷிக்கிற, இந்த மாதிரி எல்லா மிராக்கிள்ஸையும் பார்த்து நிறைய பேரை வனாந்திரத்தில் பலி கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா 4வது அதிகாரம் யோசுவா புஸ்தகத்தில் யோர்தானு கிட்ட வந்து நிற்கிறாங்க. யோர்தான் கிட்ட. இந்த யோர்தானை கடந்துட்டேன்னா அவர்கள் ஆல்மோஸ்ட் எங்கே ரீச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். யோர்தான் தான் நம்மளுக்கு பெரிய இப்போ பேரியர். யோர்தானை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா நம்ம கானானுக்குள்ளே போயிடலாம். அதற்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. யோர்தானையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தாண்டி வந்துடுறாங்க. தாண்டி வந்ததுக்கப்புறம் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் கடந்து வந்ததுக்கப்புறம் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, 2வது வசனம் 5வது அதிகாரம் யோசுவா 5:2 சொல்லுது, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வனாந்தரத்தில் அவர்கள் நடந்த அந்த 40 வருஷத்தில் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணலை. அநேகம் பேர் புதுசாக என்ன பண்ணாங்க, பிறந்த ஆண்கள் இருந்தாங்க, ஆனால் விருத்த சேதனம் நடைபெறலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க, நியர்பை நீங்கள் வந்தாச்சு. இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் யாரும் எல்லாரும் என்ன பண்ணப்படணும், விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை ஆச்சரியமான விதமாய் அவர் புரட்டி போட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிறைய காரியங்களை சுதந்திரிப்பதற்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க. இந்த வேளையில் கர்த்தர் நம்ம இடத்துல சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அந்த கில்காலின் அனுபவங்கள்னு ஒரு 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ விசுவாசத்தோடு கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் புரட்ட முடியாதபடிக்கு இருக்கிற பாறைகள், கற்கள், இந்த செய்தியை சத்தியத்தை நான் கேட்க அது புரட்டப்பட்டுறணும். ஆமென். அது அசைக்கப்பட்டுறணும். இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த கல் எனக்காக புரட்டப்பட்டிருக்கிறத நான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ முதலாவது இந்த கில்கால் என்ற இடத்திற்கு ஏன் பேர் அப்படி வருதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்பதாக நான் உங்களிடத்துல ஒரு 2ஆம் விசை சுத்திகரிப்பை நான் எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். நம்ம ஏற்கனவே ஒரு முறை நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், ஆண்டோடைய நாமத்திற்காக வைராகியமாக ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் தான். ஆனால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நம்ம சுதந்திரிக்கிறதற்கு, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக ஒரு 2ஆம் கட்டு சுத்திகரிப்பை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு 2ஆம் நிலை சுத்திகரிப்பு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீடு இருக்குது, இன்னைக்கு ரொம்ப அது ஒரு சில மாதங்களா நம்ம அங்கே இல்லை, வந்து சுத்திகரித்து எல்லாம் நீட் பண்ணுறோம். எல்லாம் நீட் பண்ணால் ஒட்டடை அடித்து பெருக்கி அதை கழுவி விட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டோம், அது வீடு சுத்தமாக ஆகிவிடும். ஆனால் மறுநாள் அது திரும்ப ஒரு சுத்திகரிப்பு நம்ம நீட்டாக பண்ணோன்னா அது எப்படி ஆயிரும், இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் நேர்த்தியாய், இன்னும் ஒரு சூப்பராக என்ன பண்ணிடும் மாறு. அதே போல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நுழைய இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், 2ஆம் கட்ட சுத்திகரிப்பை அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று. ஆமென். ஆமென். நம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான், நம்ம கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான், ஆண்டோடைய வார்த்தையை நம்புறவங்க தான், நம்ம டெய்லி ஜெபிக்கிறவங்க தான், ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆனால் நமக்குள்ளே ஒரு 2ஆம் கட்ட விருத்த சேதனம். அந்த 2ஆம் கட்ட விருத்த சேதனம் எதற்காக என்றால், நம்ம இடத்துல இன்னும் சில காரியங்கள், இன்னும் சில தேவையில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இருந்து என்ன படப்படணும், அப்புறப்படுத்தப்படணும். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுத்து சில காரியங்களை நம்ம சுத்திகரித்து கொண்டே வர்றோம். ஆனால் அந்த பரிபூர்ண நன்மைக்குள்ள நுழைவதற்கு முன்பதாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக, கர்த்தர் இன்னும் சில காரியங்கள் நம்மை ஒட்டி கொண்டிருக்கிற சில தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தணும்னு விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா?
சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான், ஆனால் நம்ம அதை ரொம்ப லெஸ் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது பிடிக்கலன்னு தெரியுது. ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்காக விட்டுட்டேன், இந்த சின்ன காரியம் தானே இருந்துட்டு போகுது, இந்த சின்ன ஒரு சோம்பேறித்தனம் தானே இருந்துட்டு போகுது, இந்த சின்ன ஒரு அஜாக்கிரதையான காரியம் தானே இருந்துட்டு போகுது, இந்த ஒரே ஒரு சின்ன காரியம் தானே, இந்த ஒரே ஒரு சின்ன ப்ரேயர் தானே, இந்த ஒரே ஒரு மனிதர் இடத்துல தானே நான் கசப்போடு இருக்கிறேன், இந்த ஒரே ஒரு மனிதரை தானே நான் மன்னிக்காம இருக்கிறேன், இந்த ஒரே ஒரு காரியத்துல தானே நான் சரியில்லாம இருக்கிறேன். கர்த்தர் அந்த ஒரே ஒரு காரியத்திலும் ஒரு விருத்த சேதனத்தை கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? இந்த கில்காலின் அனுபவம் என்பது முதலாவது எதை சார்ந்து இருக்குன்னா, நாம் ஒரு 2ஆம் கட்ட சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறத என்ன பண்ணுது, நமக்கு நினைவுபடுத்துகிறது. 2வது என்ன நடக்குதுன்னா, 11வது வசனம் சொல்லுகிறது, பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு முன்பதாக, இந்த கில்காலுக்கு வர்றதுக்கு முன்பதாக அவர்களுக்கு அனுதினமும் சாப்பாடு என்னது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னா. அதற்காக அவங்க எந்த பிரயாசமும் பட வேண்டாம். காலையில் எந்திரிச்சு வெளியில் போகணுன்னா எப்படி இருக்கும்? மண்ணா பெய்யப்பட்டு இருக்கும், அந்த பெய்து இருக்கும், பனி போல் பெய்து இருக்கும். அவர்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரணும், உட்காந்து சாப்பிடணும். ஆனால் இந்த கில்காலுக்கு அப்புறம் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள்னா, போய் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து காய்கறிகளை வெட்டி சமைச்சு பிரியாணி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. இவ்வளோ நாள் ஈஸியாய் கிடைத்து கொண்டிருந்த ஒரு உணவு, இவ்வளோ நாள் அதற்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடலை, ரொம்ப அதற்காக பிரயாசப்படலை. இனிமே அதற்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு செஞ்சு அதை சாப்பிடுகிறது போல ஒரு அனுபவம். என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, இவ்வளோ நாள் ஒரு பிள்ளை வீட்டில், ஒரு தகப்பன் வீட்டில் வளருகிறது போல ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில், ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல இருந்தீங்க. இப்போது கில்காலின் அனுபவத்துக்கு உள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே நான் வைத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுகிறவங்க தான் எங்கே போக முடியும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக முடியும். ஆமென் சொல்லலாமா? நம்பர் 1 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், 2ஆம் நிலை விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் எங்கே போக முடியும்? கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். நம்பர் 2, யார் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எங்கே போக முடியும்? கானானுக்குள்ள போக முடியும். எத்தனை பேருக்கு புரியுதா? ஆமென். கானானுக்குள்ள போக விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் 2வது ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம், இவ்வளோ நாள் ஈஸியாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்கள் மேலே பொறுப்புகள் வைக்கப்படவில்லை, நுகங்கள் அழுத்தப்படவில்லை. ஆனால் யார் பொறுப்புகளை ஏற்று நடக்க ஆயத்தமான மனநிலையோடு இருக்கிறாங்களோ அவர்கள் தான் எங்கே போக முடியும்? கானானுக்குள்ளே போக முடியும். அவர்கள் தான் எங்கே போக முடியும்? கானானுக்குள்ளே போக முடியும். நம்பர் 2, யார் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய உணவிற்காக பிரயாசங்களை எடுக்கணும்னா, தங்கள் ஜீவனத்திற்காக யார் ரிஸ்க் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் எங்கே போக முடியும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக முடியும். இது கில்காலுக்கு அப்புறம் தான் நடைபெறுகிறது. கில்காலுக்கு அப்புறம் மண்ணா பெய்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு டெய்லி பெய்யப்படுகிற மண்ணா என்ன ஆயிட்டு, அதுக்கப்புறம் அவர்களுக்கு பெய்யலை. மூணாவது 14-15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா ஒரு மனிதனை பார்க்கிறார், கர்த்தருடைய சேனையின் அதிபதியை அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த சேனையின் அதிபதி சொல்லுகிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசிச்சு பாருங்க, பாதரட்சைங்கிறது என்னது? நம்ம கால்களுக்கு போடுற ஒரு செருப்பு. இந்த பாதரட்சை எவ்வளோ முக்கியமானது? இன்றைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில், முன்னாடி காலத்தை நான் சொல்ல வரல, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வீட்டுக்குள்ளவே என்ன போடுறோம்? செருப்பு பயன்படுத்துகிறோம். நம்முடைய வீட்டை விட்டு வெளியில் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சாலும், ஒரு மாடிப்படி ஏறி கீழே இறங்கி வந்தாலும் நம்மளால் செருப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியல?
வர முடியல. ஒரு கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்கணும்னா கூட நமக்கு செருப்பு இல்லாமல் இப்போ நம்மளால போக முடியல. அந்த அளவுக்கு பாதரட்சை என்பது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அத்தியாவசியமான பொருட்கள்ல ஒண்ணு என்னது? செருப்பு. செருப்பு கூட இல்லை, நல்ல செருப்பு இல்லாதவங்க இருக்கலாம், ஆனால் செருப்பே இல்லாதவங்க ரொம்ப 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 ரேர், ரொம்ப கம்மி. அப்போ செருப்பு ரொம்ப இன்றியமையாதது, முக்கியமானது. ஆனா இங்க அந்த தூதன் சொல்லுகிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு மூன்றாவது மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், சில முக்கியமான காரியங்களையும் நாம் கலற்றி போட ஆயத்தமாகும் போது தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் முதல்ல சொன்னேன், தேவையில்லாத சில காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஒரு 2ஆம் நிலை சுத்திகரிப்பு நமக்கு வேணும். ரெண்டாவது நான் சொன்னேன், நம்ம ரிஸ்க் எடுக்கிறதற்கு, கானானுக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறவர்கள் ஏதோ நான் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை நான் வாழ்வேன், நான் கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை வாழ்வேங்கிறதற்கு அவர்களுக்காக அல்ல, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திலும் நான் பிரயாசம் படவும், நான் எனக்கான காரியங்களை செய்யவும், பொறுப்புகளை உணர்ந்து செயல்படவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். மூணாவது, சில முக்கியமான காரியங்களையும் ஆண்டவர் விடுன்னு சொல்லும்போது அதை கலட்டி விட யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் எது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன்னுடைய நேசகுமாரன், அவனை நீ என்ன பண்ணு? மோரியா தேசத்துல போய் நான் காண்பிக்கிற மலைகள்ல ஒன்றுல போய் நீ என்ன பண்ணு? ஆபிரகாம் என்ன பண்ணார்? சாரா இங்க வா, இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரு, வெளியே இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் இப்படி பேசுறாரு, வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொன்னாரா? சொன்னது ஆண்டவர்னு தெரிஞ்சிருச்சு. தனக்கு 100 வருஷம் வெயிட் பண்ணி தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறார் என்பது அவருக்கு நல்லா தெரியும். இந்த குழந்தை மேல சாரால் எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார் என்று வச்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். வேலைக்காரர்கள் கூட ஆபிரகாமை விட ஈசாக்கு மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்கங்கிறது ஆபிரகாமுக்கு தெரியும். இந்த செய்தி வேலைக்காரரில் ஒருவருக்கு தெரிஞ்சா கூட சாராளுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் போயிருங்கிறது ஆபிரகாமுக்கு தெரியும். இவைகள் எல்லாம் இருந்தும், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேல ஆபிரகாமுக்கு அவன் ஏக புதல்வன். ஆண்டவர் சொல்றாரு, ஏக புதல்வன், நேசகுமாரன், உன்னுடைய குமாரனை நீ பலி செலுத்தினா. ஆபிரகாம் தன்னுடைய எல்லா அன்பையும் யார் மேல வச்சிருந்தாரு? ஈசாக்கு மேல. மற்றவர்களிடத்துல மறைக்கிறது ரெண்டாவது, தன்னுடைய முழு அன்பு யார் மேலதான் இருந்தது? ஈசாக்கு மேல இருந்தது. கர்த்தர் சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக. நம்மளா இருந்தா ஒருவேளை ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு நாமத்தினால இந்த பொல்லாத சிந்தனையை எரிச்சு போடுறேன். ஆண்டவர் இப்படி என்ன பண்ணவே மாட்டார், பேசவே மாட்டார். இது பிசாசு தான் என்ன பண்ணுது? பேசுது. பிசாசு தான் என்னோட ஆசீர்வாதத்தை கெடுக்க இப்படி பேசுது. ஆண்டவர் இப்படி பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அதை கட்டி ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆபிரகாமுக்கு தெரிந்தது, ஆண்டவர் பேசிட்டார். ஆண்டவருக்கு மேலே ஒன்று எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் எனக்கு அது முக்கியத்துவமாக இருக்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பாதரட்சைகளை, அந்த தூதன் சொல்கிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்தான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து சபைக்கு வரணுன்னா எதை அணிஞ்சு தான் வந்திருப்பீங்க? பாதரட்சைகளை அணிந்துதான். ஆனால் அதற்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அதில் என்ன பண்ணிட்டு தான் வரோம்? இது ரொம்ப காஸ்ட்லியான விலை கூடின ஒரு பாதரட்சை, ஒரு ஸ்லிப்பர், ஒரு ஷூ. அதனால நான் என்னுடைய எல்லா அறைகளுக்கும் அதை போட்டு போவேன், என்னுடைய முக்கியமான காரியங்களுக்கும் எல்லாற்றுக்கும் நான் அதை யூஸ் பண்ணுவேன். நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. எதை எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த, ஒருவேளை அது நமக்கு இன்றியமையாததாக இருக்கலாம், ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கலாம், பல ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியதாக இருக்கலாம், நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அது மேலே வைச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கலட்டி போடுன்னு சொல்கிற இடத்துல கலட்டி போட யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கானானுக்குள்ளே போக முடியும். ஆமென், ஆமென். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் தேவையில்லாத பாவத்தை தான் உதறி விட்டுட்டு வர சொல்லுவார், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை தான் விட்டுட்டு வர சொல்லுவார். இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதையே என்ன தான் பண்ண சொல்லுவார். ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒரு ரொம்ப பெரிய ஒரு குணாதிசயம் அதுதான். நம்மெல்லாம் நினைக்கிறோம், ஆண்டவர் இந்த பாவம் செய்கிறேன், இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது செய்கிறேன், அதனால தான் இதை செய்யாதன்னு கட் பண்ணுறாரு. ஏன் இந்த காரியத்தை வேண்டான்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு சினிமா பார்க்குறது பிடிக்காது, இந்த மாதிரி தீய வார்த்தைகள் பேசுறது பிடிக்காது, தீய நண்பர்களோடு இருக்கிறது பிடிக்காது, அதனால அதை விட்டுட்டு வர சொல்லுவார். அதை விட்டுட்டு வர சொல்லுவது எவ்வளோ உண்மையோ அதே போல்
ஒரு காரியத்தின் மேல நம்முடைய அன்பும் நாட்டமும் அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மள இடத்துல பேசுவார். எந்த பாதரட்சை நமக்கு ரொம்ப பிரயோஜனமாயும் உபயோகமாகவும் இருக்குதோ, சொல்லப்போன பாதரட்சை என்பது நம்மளுடைய கால்களுக்கு கீழே இருக்கு, நம்மளுடைய எல்லா சுமைகளை அது தாங்குது, நம்முடைய வழிகளை, ஒருவேளை கீழே முற்கள் இருந்ததுன்னா நம்ம சேதப்படுத்தாம அதுதான் தாங்குது, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஆனா அதையும் கலட்டி விட வேண்டிய ஒரு இடம் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். யார் அதை கலட்டி விட ஆயத்தமா இருக்கிறோமோ அவர்களுக்குத்தான் கானான்ல இடம். யார் அதை கலட்டி விட தைரியமா ஆண்டவர் இன்னைக்கு கலட்டி போட சொல்றாருன்னா, அவர் இதே போல எனக்கு 100 காரியங்களை ஆயத்தப்படுத்தி தருவார். அந்த பாதரட்சி எனக்கு கூட இருந்து செய்கிற காரியங்களை 100 மடங்கு அவர் என் கூட இருந்து செய்வார் என்று யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களால தான் கலட்டி போட முடியும். ஆமென். ஆபிரகாம் இடத்துல கேட்டது போல ஈசாக்கு கிட்ட வந்து ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா ஈசாக்கு கொடுத்திருப்பாரான்னு தெரியல. ஆபிரகாம் இடத்துல கேட்டது போல மற்ற ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் கேட்டிருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்களேன்னு தெரியல. ஆனா ஆபிரகாம் தைரியமா இப்போ ஆண்டவர் இடத்துல, அவருக்கு தெரியும் என்னை இந்த இடத்துல கலட்டி விடுன்னு சொல்றாருன்னா எனக்காக எதையோ ஒன்று அவர் ஆயத்தம் பண்ணாம இதை கலட்டி விட அவர் சொல்றது இல்லாமே, எந்த நன்மையை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து இது வேண்டான்னு நிறுத்துறாரோ உங்களுக்காக அதை விட மேன்மையானதை ஆயத்தப்படுத்தாமல் கர்த்தர் இதை வேண்டாம்னு உங்களிடத்துல இருந்து ஒதுக்குறது இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கில்கால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது. கில்கால் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற இடம். கில்கால் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் காணப்படுகிறதுல தேவையில்லாத சில காரியங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிற இடம். கில்கால் நம்மை பொறுப்புள்ளவர்களாய், அப்பா வீட்டில் இருக்கிற பிள்ளைய ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பெண்மணியா, ஒரு விமனா மாற்றுகிற ஒரு இடம். கில்கால் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாய், நமக்கு ரொம்ப உபயோகமான காரியமாய் இருந்தாலும் கர்த்தரை விட அது முன்னாடி வந்ததுன்னா அதை கலட்டி விட நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒரு ஆமேன் சொல்லலாமா? இவைகள் எல்லாவற்றிற்கும் மேல கில்காலில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. 6வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கில்காலுக்கு வரும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். கில்காலுக்கு அடுத்து அவர்கள் போறாங்க. ஒரு காரியம் இருக்கு, எரிகோ. எரிகோங்கிற பட்டணம் எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானா? எரிகோ பட்டணத்தை எப்படி இஸ்ரவேலர் ஜெயிச்சாங்க? துதியினால ஜெயிச்சாங்க. அது வரைக்கும் இந்த கில்காலுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின யுத்தங்கள் எல்லாம் பட்டயத்தால, ஈட்டியால, தங்களுடைய பராக்கிரமத்தினால. அதே போல ரெவி டீம்ல ஒரு யுத்தம் நடந்தது. மோசே கைகளை உயர்த்தி அப்படி அந்த யுத்தத்தை பண்ணாங்க. மோசே ஜெபிச்சார். ஆனால் இவங்க கீழே, யோசுவா கீழே அவங்க டீம் எல்லாரும் என்ன பண்ணாங்க? யுத்தத்தை லிட்ரலாக ஃபிசிக்கலாக யுத்தம் பண்ணி என்ன பண்ணாங்க? ஜெயிச்சாங்க. இந்த கில்காலிலே கர்த்தர் அவர்களை ஷேப் பண்ணுறாரு. விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க, சுத்திகரிக்கப்படுறாங்க. அவர்கள் பிரச்சனைகளை, சவால்களை சந்திக்க, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகறாங்க. கலட்டி போட வேண்டிய காரியங்களை கலட்டி போட ஆயத்தமாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஒரு புது யுத்தத்துக்குள்ள பழக்குவிக்கிறாரு. எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு 16, 7ஆந்தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. 21வது வசனம் சொல்லுது, பட்டய கருக்கினாலே சகலத்தையும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? சங்காரம் பண்ணினார்கள். யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின யுத்தம், அவர்கள் ஃபிசிக்கலாக, அவர்கள் யுத்தம் தெரியாதவர்கள் யுத்தத்தை கற்றுக்கொண்டு ஆண்டோருடைய பலத்தினால, ஆண்டோருடைய மனுஷர்கள் தேவன் கட்டளை கொடுத்தோன்னே போய் ஜனங்களை அனுப்பி அந்த யுத்தத்தை பண்ணி பலத்த காரியங்களை செய்தாங்க. ஆனால் இந்த கில்காலிலே கர்த்தர் அவர்களுடைய யுத்தத்தின் பேட்டர்னையே புரட்டி போடுறாரு. நீ வாய்களை திறந்து துதி, உன் சத்துரு அங்கே என்ன பண்ணிடுவான்? அழிஞ்சு போயிடுவோம். நீங்க வாய்களை திறந்து துதிங்க, நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிங்க, எக்காலங்களை ஊதுங்க, நான் உங்களுக்காக அரண்களை இடிந்து விழ பண்ணுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கில்காலிலே கர்த்தர் அவர்களை விருத்த சேதனம் பண்ணி, அவர்களை ஆயத்தப்படுத்தி, அவர்களுடைய இருதயத்தை அவர் சீர்படுத்தி, அவர்களுக்கு முன்பாக ஒரு யுத்தம் வருது. அது வரைக்கும் அவர்கள் யுத்தத்திற்காக பட்டயத்தோடும் ஈட்டியோட ஓடி இரவு பகல் 30 நாள் 40 நாள்னு மாறி மாறி சுத்தி 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 என்ன பண்ணாங்க? யுத்தங்களை பண்ணாங்க. இதே போல மனநிலையோடு
கூட அவர்கள் எரிகோவை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, எரிகோவினுடைய மதில் அப்படிப்பட்ட அகலமுடையது, அவ்வளோ உயரமுடையது. அத்தனை பெரிய அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற மதிலை இடிச்சு முடிக்கவே அவர்களுக்கு மாதங்கள் கணக்காக ஆயிருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல கில்கால்ல புரட்டி போட்டாருன்னா அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் ஆயத்தப்படுத்துகிறார்னா, இதுவரைக்கும் என் ஜனங்கள் சந்தித்த யுத்தம் வேற, இனிமே அவர்கள் சந்திக்க போற யுத்தம் வேற. இதுவரைக்கும் அவர்கள் சந்தித்த யுத்தத்தை போல அதே மனநிலையோடு இதை போய் அணுகுனாங்கன்னா அவர்கள் பலன் இழந்து போயிடுவாங்க. எத்தனை ராஜாக்களை மேற்கொண்டு முறியடிச்சு வந்தாங்களோ இந்த எரிகோ பட்டணத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள், தங்கள் பலனை இழந்து கொள்வாங்க. அவர்களை நான் சீர்படுத்தணும்னு சொல்லி யுத்தத்தின் பேட்டர்னை புரட்டி போட்டது எங்கே தான்? கில்கால்ல. ஆமென். இந்த கில்கால்ல கர்த்தர் அவர்களுக்கு புதிய யுத்த முறையை அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறாரு. யுத்த புருஷர் போய் நிற்கிறாங்க, ஆசாரியர்கள் போய் நிற்கிறாங்க, எக்காலங்களை ஊதுகிறாங்க. 6 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுறாங்க, எரிகோவை சுற்றி வராங்க. 7வது நாள் ஆண்டவர் சொன்னபடியே 7 முறை அந்த பட்டணத்தை சுற்றி வராங்க. அவர்கள் சுற்றி வந்து ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அந்த எரிகோ மதில்கள் என்ன ஆகுது, தரைமட்டமாயிருது. ஒரு பெரிய வெற்றியை எங்க கட்டளையிடுறார் ஆண்டவர்? எங்கே கட்டளையிடுகிறார்? எரிகோவில் கட்டளையிடுகிறார். அதை தாண்டி அவர்கள் எங்கே போகிறாங்க? கானானுக்குள்ளே போய் யோசுவா ஒவ்வொன்றா பிரித்து கொடுக்குறார். ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்கள் தேசத்தை என்ன பண்ணுறாங்க? சுதந்திரிக்கிறாங்க. எரிகோவிலே அவர்கள் துதிக்க கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் வானத்திலிருந்து தம்முடைய அக்னியை இறக்கி என்ன பண்ணுறாரு? யுத்தம் பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் உங்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் உங்கள் மாம்ச பலத்தினால கொஞ்சம் சந்திச்சிங்க. சில பேர் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிச்சு பாதி ஜெபத்தினாலையும், பாதி ஆண்டோடைய வார்த்தையினாலையும், பாதி விசுவாசத்தினாலையும், பாதி மாம்சமாகவும் எப்படியோ உங்கள் யுத்தத்தை கடந்து இப்போ சில பேர் எங்கே வந்து சேர்ந்துட்டீங்க? கில்காலுக்கு வந்துட்டீங்க. இந்த கில்காலிலே கர்த்தர் நம்மை உருவாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த கில்காலிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நம்மை விருத்த சேதனம் பண்ணும்போது அதற்கு நம்ம இணங்கி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள யார் ஆயத்தமாக இருக்கிறோமோ, இனிமை இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக எரிகோவில் அவர் உலாவ ஆரம்பிச்சிட்டார். ஆமென். இனிமே நீங்க யுத்தத்தை செய்ய போகிறது இல்லை, உங்களுக்காக யுத்தங்களை செய்கிற சேனைகளின் கர்த்தர் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சேனையின் அதிபதி அனுப்புறாராம். 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன்னு கர்த்தருடைய தூதன் சேனையின் அதிபதியை அனுப்பி நமக்கு முன்பாக கோணலானவைகளை செவையாக்கும்படிக்கு அவர் ஆயத்தமாயிட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போது இவ்வளோ நாள் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது, இவ்வளோ நாள் நம்முடைய போராட்டங்களை நம்ம சந்திக்கும் போது, ஒருவேளை இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னா, இந்த கில்கால் என்ற இடம், இந்த கில்கால் என்ற வார்த்தை இருக்கிற இடம் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற உங்களோட வாழ்க்கையை அதை புரட்டி போட போகுது. ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, அது உங்களை புரட்டி போட்டு உங்களை பலன் உள்ளவர்களாய் மாற்ற போகுது. எந்த பிரச்சனையும் சந்திக்க ஆயத்தம் இல்லாத, எந்த பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள பலன் இல்லாத நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு பலன் உள்ளவர்களாய் நம்மை மாற்ற போகிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? சில காரியங்களை விட்டுவிட ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தை விட்டுறேன்னு அவர் உணர்த்துறது தெரியுது, ஆனால் அதை விட்டுவிட பலன் இல்லை, அதை விட்டுவிட தைரியம் இல்லை, அதை விட்டா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிருமோங்கிற ஒரு கலக்கத்தோட அதை தூக்கி கொண்டு நடக்கவும் முடியாம, அதை விட்டு விடவும் மனம் இல்லாம சில பேர் போராட்டத்தோடு இருக்கிறீங்களே, நீங்க விட்டு விடும் போது அடுத்த கட்ட யுத்தத்திற்கு கர்த்தர் உங்களை வல்லமை உள்ள ஆயுதமாய் அவர் உருவாக்கிடுவார். ஆமென். அப்ப எரிகோவில் நடந்த யுத்தம் இவர்கள் இதுவரை சந்தித்த யுத்தத்தை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான யுத்தம். கர்த்தர் அப்படிப்பட்ட யுத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆசை, நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணிடணும்? சுதந்திரிச்சிடணும். சில பேருக்கு பல வருஷங்களாயும் சில வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணப்படலை? சுதந்திரிக்கப்படலை. நம்ம எல்லாம் சில பேர் நினைக்கிறோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, ஒரு நாள் கொடுத்துட்டான்னா கட்டாயம் ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருப்பார், அந்த நாளில் என்ன பண்ணிடுவார்? அவரே நிறைவேற்றி தந்துடுவார். யாராவது அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார்? எப்படியாவது அவர் நிறைவேற்றி தந்துடுவார். கில்கால் என்ற அனுபவம் நடைபெறலைன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது.
எல்லாருடைய வாக்குத்தத்தங்களும், முதலாவது ஆண்டவரத்திலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கில்காலை சந்திச்சுட்டு தான் கானானுக்குள்ள போக முடியும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை நாம் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதிலிருந்து நம்ம மூவ் பண்ணி எது வரைக்கும் வந்துடலாம்? கில்கால் வரைக்கும் வந்துடலாம். கில்கால்லே நம்முடைய வாழ்க்கை புரட்டி போடப்படாவிட்டால் நம்மளால் கானானுக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. நாம் தெரிந்து கொள்ளணும், ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரா, கட்டாயம் எனக்கு செஞ்சிருவார். நான் எதை விட வேண்டுமோ அதை விடணும். நான் எதில் மனம் திரும்ப வேண்டுமோ அதை மனம் திரும்பணும். நான் எதை ஒப்பு கொடுக்கணுமோ அதை ஒப்பு கொடுக்கணும். நான் என்ன மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தணுமோ அதை மாற்றங்களை ஏற்படுத்த நான் அனுமதிக்கணும். ஆண்டவருடைய தயையை எப்பொழுதும் எதிர்பார்க்கணும். அப்போ வரைக்கும், அந்த கில்காலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் அவர்களுக்கான உணவு வெளியில் போய் நின்னா வந்து சேர்ந்துரும். இனிமே அப்படி இல்லை. அவர்கள் உணவுக்காக பிரயாசப்படணும். அவர்களுக்கு ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்த ஒரு காரியத்துக்காக அவர்கள் பிரயாசப்படணும். அவர்கள் மனநிலையில் மாற்றம், அவங்க ஒர்க் பண்ணுற பேட்டர்னில் மாற்றம், அவர்களுக்கான உணவுகளை தேடி திரிந்து அலைந்து சில காரியங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை, சில காரியங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு சோபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்து இப்போ ஒரு மாற்றம், சில காரியங்கள் எளிதாய் கிடைத்து கொண்டிருந்த காரியங்கள் இப்போ தடை செய்யப்படுது. சில நன்மைகள் எல்லா கும்பலோட கிடைச்சிருந்த காரியம் இப்போ இல்லை. நாம் பகுதிகளாய் பிரிக்கப்படுகிறோம். விருத்த சேதனம் பண்ணப்படுகிறவர்கள் ஒரு பக்கமா, அவர்கள் பலன் இழந்து இருக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் யார் தங்களை புரட்டி போடுகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கட்டாயம் என்ன பண்ணுவாங்க? சுதந்தரிப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நீங்கள் போய் நிற்கணும்னா அது அவரை மாத்திரம் சார்ந்ததல்ல, உங்களை சார்ந்தது. ஆமேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எனக்கு செஞ்சிருவார். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார், கட்டாயம் இதை செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார். அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் கில்கால் என்னும் பகுதிகள் நடைபெற வேண்டும். புரட்டி போடுகிற அனுபவங்கள் என்ன பண்ணப்படணும்? சில வேளைகளில் ஆண்டவர் அனுமதிப்பார். சில காரியங்களை, சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். எதற்காக? சில காரியங்களை விருத்த சேதனம் பண்ண அனுமதிப்பார். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து பிரிக்கணும்னு ஆண்டவர் டைரெக்டாக சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணாது? புரியாது. சில மனிதர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக சொல்லும் போது என்ன பண்ணாது? புரியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு மனிதனை வாழ்க்கையில் வைப்பார். அந்த மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் கிராஸ் பண்ணுவாங்க. அவர்கள் அந்த வேலையை செம்மையாக செய்வாங்க. நமக்கு அப்பவும் சில பேருக்கு என்ன தான் தோணும்? அந்த மனிதன் மேலே தான் கோபம் வருமே தாண்டி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியதை விருத்த சேதனம் பண்ண என்ன பண்ண மாட்டோம்? ஒப்பு கொடுக்க மாட்டோம். இன்னும் சில பேர் ஆண்டவர் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அவங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த வாழ்க்கையை ரிஸ்காக மாற்றி விடுறவங்களா இருப்பாங்க. நம்ம மேலே அதிக பொறுப்புகளை திணிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்பவும் சில பேர் தங்கள் வாழ்க்கையை புரட்டி போட ஒப்பு கொடுக்காம யார் மேலே கோவப்படுவாங்க? நான் சொல்ல வர்றது புரியுதா? கர்த்தர் சில மனிதர்களே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி நின்றுங்க. இல்லையா, யாருமே பார்க்காத உங்களுடைய அறைக்கு போங்க. நல்ல கீழே ஃப்ளோர் நீட்டாக என்ன பண்ணிடுங்க. அப்படியே ஆண்டவர் காலில் பாதமே தஞ்சோன்னு கீழே விழுந்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்னு கேட்டு யாரும் நம்மை புரட்டி போடுகிற அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அந்த மனிதர்கள் திரும்ப உங்கள் மேலே அந்த நுகத்தை வைக்க மாட்டாங்க. ஆமேன். ஒரு மனிதன் உங்க மேல நுகத்தை வைக்கிறான் என்றால் கர்த்தர் ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருந்து கட் பண்றதுக்கு, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கலட்டி விடுறதுக்கு, ஏதோ ஒரு காரியத்துல நம்மை திடமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு என்ன பண்றாரு? அந்த மனிதனை நம்ம வாழ்க்கையில கடந்து போக வைக்கிறாரு. நம்ம அந்த மனிதனை டார்கெட் பண்ணி நம்மளோட கில்காலில் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் நமக்குள்ளே செய்கிற கிரியைகளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. நான் ஒரு நாள் பெண்கள் ஜெபத்துல சொன்னேன், ஒரு பெண் திருமணமாய் வரும்போது காஃபி போடுமான்னு சொன்னேன்னா என்னெல்லாம் காஃபிலாம் போட சொல்றாங்கன்னு அழுதா. என்ன அர்த்தம்? உங்களுக்கே சிரிப்பாக வருதில்ல? இதே மாதிரி தான் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் நடக்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டிய காரியங்களை விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு தான் இந்த மனுஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன்? உருவாக்கி உள்ளே அனுப்பியிருக்கேன். நீ இப்பவும் விருத்த சேதனம் பண்ண உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா உன்னால் எங்கே போய் பிரவேசிக்க முடியாது? கானானுக்குள்ள. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நின்றுங்க, 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் என்னிடத்துல என்ன விருத்த சேதனம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை என்னிடத்துல இருந்து வெட்டி எடுத்துருங்கப்பா, என்னிடத்துல இருந்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க, என்னிடத்துல இருந்து அதை அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு நீங்க ஜெபித்து ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நுகங்கள் உங்க மேல இல்லை. ஒரு ஆமேன். அதுக்கு அப்புறம் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க இருக்க போறது இல்லை. ஒரு ஆமேன்.
இன்னைக்கு சத்துரு நிறைய பேரை எப்படி திருப்பி விட்டுருக்காங்கன்னா பாத்தியா, சில ஊழியர்கள், ஏன் இன்னும் நம்முடைய சபையில் நான் அதை பர்டிகுலராக பார்க்குறேன். ஆண்டவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கடினமாக உபதேசங்களை நம்ம கேட்குறோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் பேசுகிறார். காரணம், இன்னைக்கு காலையில் நான் இதை தியானிச்சிருக்கும்போது ஆண்டவர் பேசினாரு, நீங்கள் எங்கே நியர்பை வந்துட்டீங்க, கானானு கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் நான் உங்களுக்கு தாலாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன போய் சேர மாட்டீங்க. கானானுக்குள்ளே போய் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் சுதந்திரிக்கணும்னா நான் சில காரியங்களை விருத்த சேதனம் பண்ணி ஆகணும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? சில காரியங்களை என் ஜனங்கள் கலட்டி போட்டே ஆகணும். சில பாதரட்சிகள் அது கலட்டப்படவே வேண்டும். சில பேர் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அதற்கு கில்கால் என்ற புரட்டி போடுகிற அனுபவம் தேவை. ஒரு ஆமேன். இப்போ ஆண்டவர் சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சில ரிஸ்கான மனுஷங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைப்பார். சில டைமில் நம்ம நினைக்கலாம், இவ்வளோ கொடூரமாக எப்படி இவர்களால் மனசாட்சி இல்லாமல் யோசிக்க முடியுது, மனசாட்சி இல்லாமல் எப்படி நடத்த முடியுது, அவங்களுக்கு ஒரு காரியம்னா இப்படிலாம் நடப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு காரியம்னா இப்படிலாம் செய்வாங்களா, நம்மளை இப்படி பேசுகிறாங்க, இப்படி நடத்துகிறாங்க, இப்படி நம்மளை காரியங்களை செய்ய வைக்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை அறையை பூட்டி கொண்டு ஆண்டோடைய பாதத்தில் அப்பான்னு விழுறது தான். ஆண்டவரே, என்ன காரியம் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், நம்ம அதை பெருசாக யோசிச்சிருக்க மாட்டோம். ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம இடத்துல 2ஆம் விசையாய் சுத்திகரிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். அந்த சுத்திகரிப்பு நடக்கிற வரைக்கும் அந்த மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நுகத்தை பண்ணிகிட்டே இருப்பான். எப்படி மாடுகளுக்கு மேலே நுகங்கள் வைக்கப்பட்டு அழுத்தப்படுகிறது, அதே போல் ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி நடக்கு, ஏன்னு ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காம, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்களேன். அந்த காரியத்தில் கர்த்தர் புரட்டி போடுகிற அனுபவங்களை ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 2வது, உங்களை அடிமைப்படுத்தினவங்க அடிமைப்படுத்துறதுக்கு அடுத்த ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அதிகாரம் கொடுக்க மாட்டார். ஒரு ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் கில்கால் என்னும் அனுபவம் ரொம்ப முக்கியம். கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு வாக்குத்தத்தத்தெல்லாம் நான் சுதந்திரிக்க வேண்டான்னா நீங்கள் மனம் போல் என்ன பண்ணலாம், வாழலாம். விருத்த சேதனம் தேவையில்லை, பாதரட்சிகளை கலட்டி போட தேவையில்லை, யுத்தத்தின் பேட்டர்ன் மாற்றப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு சம்பவம் ரொம்ப நல்ல தெரிஞ்ச சம்பவம். ஒரு பாம்பு கழுகு பற்றி சொல்லுவாங்க. பாம்பும் கழுகும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதுச்சுன்னா கிரவுண்டில் பாம்பு கழுகு என்ன பண்ணிடும், அது பைட் பண்ணி அது கடிச்சு அதோட விஷத்தன்மையால் சாகடிச்சிடும். ஆனால் கழுகு அது பறந்துட்டு இருக்கும்போது அங்கே மேலே இருந்து பாம்பை பார்த்துச்சுன்னா நேராக வந்து அந்த பாம்பை தன்னுடைய கால்களால் பிடிச்சி என்ன பண்ணுமானா அப்படியே வானத்துக்கு என்ன பண்ணுமா, மேலே தூக்கிட்டு போயிடும். மேலே பறக்க 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 இந்த பாம்பிற்கு ஆக்சிஜன் சப்ளை என்ன பண்ணாது. பாம்பு இங்கே தான் ஹீரோ, மேலே போக என்ன ஆயிரும், அது தன்னுடைய பலனை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் பாம்பு தன்னுடைய முழு கண்ட்ரோலையும் இழந்துடும். அங்கே போனதுக்கப்புறம் கழுகு அசால்ட்டாக அதனுடைய உயிரை என்ன பண்ணிடும், கீறி போட்டு அதை போட்டு அதனுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் நம்முடைய பேட்டில் ஃபீல்டை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடு அதிகாரத்தோடும் அல்ல, ஸ்பிரிச்சுவல் ரம்க்கு நம்ம என்ன பண்ணிடணும், மாற்றிடணும். ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நம்முடைய யுத்தத்தை என்ன பண்ணிடணும், எப்பவுமே எடுத்துகிட்டு போயிடணும். உங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்கள், உங்களுக்கு எதிராய் பேசப்படுகிற வார்த்தைகள், உங்களுக்கு எதிராய் வைக்கப்படுகிற எந்த சத்துருடைய கிரியைகள், உங்களுக்கு எதிராய் வருகிற பலவீனங்கள், மெடிக்கலி இல்லை ஃபிசிக்கலி அதை டீல் பண்ணாமல் எங்கே எடுத்துகிட்டு போயிடணும், அதை ஆவிக்குரிய மண்டலத்துக்கு எடுத்துகிட்டு போக பழகணும். ஆவிக்குரிய மண்டலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே சத்துருவுக்கு பேலன்ஸ் 0. ஒரு ஆமீன் சொல்லலாமா? இங்கே அவன் வைராகியமாக செயல்படுவான். இங்கே மருத்துவர்களின் அறிக்கை நம்மை அச்சுறுத்தும், இங்கே மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும். ஆனால் ஸ்பிரிச்சுவலிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே போயிட்டோம்னா, ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே சத்துருடைய பேலன்ஸ் 0. ஆமீன். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவ பிரசன்னத்தில் ஃபுல் எஃபிஷியன்சியோடு அவன் இருப்பான். அப்போ நம்முடைய யுத்தம் எங்கே செய்யப்படணும்? ஆமேன். வெளியில் இல்லை, வீடுகளுக்கு வெளியில் இல்லை, மனிதர்களுடைய முகங்களுக்கு முன்பதாக இல்லை, அறைகளை பூட்டி கொண்டு நம்ம ரூம்குள்ளே. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய யுத்தங்களை தேவனுடைய பாதத்திலிருந்து சந்திக்காமல் மனிதர்களிடத்துல வந்து அதை நம்ம ஓப்பன் அப் பண்ணுறதுனால தான் நமக்குள்ளே இன்னும் புரட்டி போடுகிற அனுபவங்கள் நடைபெற மாட்டேங்கி மறுபடி 40 வருஷம் எப்படி அந்த மலையே சுற்றி வந்தாங்களோ, வனாந்தரத்தையே சுற்றி வந்தாங்களோ, அவர்களுக்கு ஒரு வேற்று பாதை இல்லாமல் சுற்றி வந்தது போல் நாமும் பழைய பிரச்சனைகள், பழைய போராட்டங்கள், பழைய தேவைகளை சுற்றி வர்றது காரணம் புரட்டி போடுகிற அனுபவத்துக்கு நாம் இன்னும் என்ன பண்ணலை,
அர்ப்பணிக்கல. இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லப்போற, ஆண்டவரே என்னை புரட்டி போடுறதுக்குன்னு நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் யாருக்கு கொடுத்துருக்கிறீங்களோ, நான் அந்த மனிதனை நம்ம ப்ளேம் பண்ணிட்டு என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். சில வேளைகளில் எப்படி இவங்களால இப்படி நடக்க முடியுது, எப்படி இந்த காரியத்தை இவங்களால செய்ய முடியுது, ஆனால் அதை மனிதர்கள் செய்யலை, நம்மளை டியூன் பண்ணணும்னு ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுறாரு, உபயோகப்படுத்துகிறார். நம்மளை ஒரு காரியத்தில் போய் நிலைநிறுத்தணும், நம்மளை பலப்படுத்தணும், நம்மளை ஜெபத்தில் நிற்க வைக்கணும், நம்மளை தேவனுடைய வார்த்தையில் நிற்க வைக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் மனிதர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, அதை அவர்கள் கரெக்டாக செய்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்யணும், நான் என்னை விருத்த சேதனம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமேன். நம்ம அதை விட்டுட்டு நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் குறை சொல்லி அந்த வனாந்தரத்திலேயே சுற்றி தங்கள் ஜீவனையும் மாய்த்து போட்டாங்களோ, அதே போல் வாழ்க்கை முடிஞ்சு போகணுங்கிறது ஆண்டோடைய சித்தம் இல்லை. ஆமென். நம்ம கில்கால் என்ற அனுபவங்களை கடந்து நம் வாழ்க்கையை புரட்டி போட்டவர்களா, புதிய யுத்தத்தின் முறைகளை கற்றுக்கொண்டவர்களாய், கானானுக்குள்ள தைரியமாய் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை இனிமே ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க? இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இனிமே நான் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை நான் மனுஷ முகமாய் நான் அதை பார்க்கக்கூடாது, நான் மனுஷ பிரகாரமாய் அதை பார்க்கக்கூடாது. நான் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவன், ஆவிக்குரிய நிதானிக்கிறதற்கு வேண்டிய கிருபைகளை எனக்கு தாங்க. இருக்கிற இடங்களை நம்ம எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம்.